அபூதாவுது 4195வது ஹதீஸின் படி தலைமுடியில் ஒரு பகுதியை கட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பக்கம் குறைச்சிடுறது, இந்த பக்கம் ஜாஸ்தியாக வைக்கிறது. என்ன இப்போ ஸ்டைலாக இருக்குல்ல, இப்போ சமீப காலத்தில் அதான ஸ்டைலு. இந்த ஸ்டைலாக பண்ணுறாங்களே, இப்படி ஹேர் கட் பண்ண முடியுமா, பண்ணலாமா, பண்ண முடியுமாண்டா நம்ம நாட்டில் பண்ணுறது கூடுமான்னு கேட்போம். இலங்கையில் வந்து பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. முடியுமானா கூடுமான்னு அர்த்தம், பண்ணலாமான்னு கேட்குறாரு. அது இலங்கைக்காரர். அவர் எந்த ஹதீஸ் சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் சொல்கிற அபூதாவுது ஹதீஸுங்கிறது என்னன்னு கேட்டால், இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபியன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுவனை கண்டார்கள். சிறுவனை எப்படி கண்டாங்கன்னா, குளிக்க பாலு ஷாரிஹி, முடியின் ஒரு பகுதி சிரைக்கப்பட்டிருக்கிறது, மலிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு துரிக்க பாலுகு, ஒரு பகுதியை சிரைக்காமல் விடப்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்துட்டு பணகாக மனதாளிக்கு என்னடா கொஞ்சம் சிரைச்சி கொஞ்சம் சிரைக்காமல் விட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை ரசூல்லா தடுத்தாங்க. தடுத்துட்டு சொன்னாங்க, இகளுக்கும் குள்ளகு, முழுசாக சிரைச்சிருங்க, அல்லது துருக்குக்குள்ளகு, அல்லது முழுசாக விட்டுருங்க. அது எதுக்காக வேண்டி கொஞ்சத்தை சிரைச்சிட்டு கொஞ்சம் சிரைக்காமல் விட்றேன்னு வருது. அப்போ இந்த ஹதீஸை வச்சு அவர் கேட்குறாரு என்னென்னு கேட்டால், கொஞ்சத்தை சிரைச்சி கொஞ்சம் சிரைக்காமல் விடக்கூடாது இருக்குது. இன்றைக்கி ஹேர் ஸ்டைலுங்கிற பேரில் வந்து பின்னாடிலாம் சிரைச்சி எடுத்துடுறாங்க, இங்கே விட்டுறாங்க. அப்படி ஹேர் கட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சிரைக்கப்பட்டு கொஞ்சம் சிரைக்கப்படாமல் இருந்துச்சுன்னு வருதுல்ல, இதில் இவ்வளோ வந்தாலும் அது வந்து எதை சொல்லுது, எந்த மாதிரி அதை இருக்கிறத மார்க்கம் தடுக்குது என்பதற்கு வேறு ஹதீஸில் கூடுதலான விளக்கம் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், அதே இப்னு உமர் தான் அறிவிக்கிறாங்க. இது புகாரில் 5921வது ஹதீஸில் இருக்கிறது. நஹா அனில் கஸ்இ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்ங்கிற வார்த்தை காஃபு ஜே ஐனு, கஸா என்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸில் சொல்கிறார். 5920 என்ன வருதுன்னு கேட்டால், இவர் சொன்னவுடனே அவருடைய மகன் கேட்குறாரு, உமல் கசவு, கசவுண்டா என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த முன்னெத்தியை காட்டுறாரு. ஒரு இடம் 3 இடத்த காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னு கேட்டால், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், கொம்பு மாதிரி 2 இடம், இப்படி ஒரு இடம், 3 இடத்துல விட்டுட்டு வரிசையாக சரிச்சு விட்டுறது. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் 3 சடை தொங்கும் அப்படியே. அந்த கசன்னு சொன்னால் குடுமி தான். அதாவது கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கூட்டி வைக்கிற, அது அந்த அர்த்தத்தில் சொன்னது கிடையாது. அந்த ஹதீஸை மட்டும் பார்த்து அப்படி விளங்குறது. ஆனால் ரசூலுல்லாஹ் தடுத்தது எது என்று சொன்னால், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் முடியை விட்டு விட்டு பாக்கி இடத்தையெல்லாம் வலிப்பது. அதான்ப்பா குடுமிக்கு அர்த்தம் கிட்ட அப்படி தானே சொல்லுவீங்க. நீங்கள் குடுமிண்டா என்ன அப்படின்னா எல்லா பக்கம் வலிச்சது அப்படி ஒரு தொகுப்பை விட்டுறதுங்கிறது. அப்போ குடுமிக்கு தான் தடை இருக்கே தவிர மற்றபடி ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறைய வைக்கிறதுக்கு தடையே கிடையாது. அப்படி தான் எல்லாருமே முடி வைக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் பிரிச்சா தோல் பூஜை வரைக்கும் முடி தொங்குதுன்னாங்களே, தோல் பூஜை வரைக்கும் தொங்குதுண்டா என்ன அர்த்தம்? இங்கே உள்ள முடி இங்கே வரும்போது அதோட நீளம் கூட, இங்கே உள்ள முடி தோல் பூஜத்துக்கு வரும்போது நீளம் கம்மி. அப்போ நீளம் கம்மியும் நீளம் அதிகமாகவும் தான் இருந்தால் தான் தோல் பூஜை தொங்கும். அதனால் கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைய வெட்டுறதுங்கிறது குற்றம் கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் தடுத்தது என்னன்னு கேட்டால், அந்த குடுமி வைக்கிறது தான் தடுத்தாங்க. இது 5920வது ஹதீஸில் இருக்கிறது. அதனால் அந்த மாதிரி தான் செய்யக்கூடாது தவிர மற்றபடி முடியல என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்.